பண்றது? எப்படிங்க குழந்தைய கண்டுபிடிக்கிறது? யார் கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. நாம சந்தேகப்படுற ஆளுங்க யாருமே குழந்தைய எடுக்கலன்ற பட்சத்துல புதுசா அப்படி யார் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு என்னால யோசிக்கவே முடியல. அப்பா, இத கண்டிப்பா அந்த சுபு தான் பண்ணிருக்கணும். அவ தான் ஆளுங்களை வச்சு குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பா. என்ன பேசுறீங்க நீங்க? சுப்பு இப்போ ஜெயில்ல இருக்கா. அவளால எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியும்? என்ன காயத்ரி நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? அந்த சுப்பு எவ்வளவு கிரிமினல் புத்திக்காரின்னு உனக்கு தெரியாதா? அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வா. இல்லடா, அந்த சுப்பு தப்பானவதான், எதையுமே செய்யக்கூடியவதான். அத நான் இல்லன்னு மறுக்கல. ஆனா ஜெயில உட்கார்ந்துகிட்டு வெளியில ஆள் அனுப்பி குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லி அத உள்ள வாங்கி அவ வளர்க்கறதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்காது. ஜெயிலுக்குள்ள குழந்தைய கொண்டு போறதுன்னா அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குடா. அப்ப யார் மாமா குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பா? ஏங்க, யாராவது ஜோசியரை பார்த்து பேசினா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல? பைத்தியக்காரத்தனமா பேசாத கோமதி. குழந்தைய காணோம். இப்ப நாம அதை தேடி கண்டுபிடிக்கிறதா முக்கியமே தவிர ஜோசியக்காரனை பார்க்க போறேன், குறி கேட்க போறேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்பா, வேணும்னா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போமாப்பா? என்னன்னு சொல்லிடா கம்ப்ளைண்ட் கொடுப்ப? தொட்டு தொட்டு 1008 பிரச்சனை வரும். போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் குழந்தை யாருதுங்கிறதுல ஆரம்பிச்சு பிரச்சனை வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? மாமா சொல்றதுதான் கரெக்ட்டுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நாமளே தான் குழந்தைய எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். என் மேல தாங்க தப்பு. கண்மூடித்தனமா அந்த குழந்தை மேல நான் வளர்த்துக்கிட்ட வெறுப்பு. ஐயோ, இன்னைக்கு அந்த குழந்தை நம்ம கையை விட்டே போயிடுச்சு. நான் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணேன். ஆமா ஆமா, எல்லாத்தையும் இப்ப சொல்லு. என்னைக்காவது நான் சொல்ற பேச்ச கொஞ்சம் தட்டாம கேட்டிருப்பியா? ஏன் உனக்கு சுய புத்தியும் இல்ல, சொல் பேச்ச கேட்கிற வழக்கமும் இல்ல. அப்பா, நீங்க ஏன் இப்ப அம்மாவை பிடிச்சி சும்மா திட்டிட்டு இருக்கீங்க? முதல்ல நம்ம குழந்தைய ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம். எதுக்கு நம்மளுக்குள்ள சண்டையெல்லாம்? ஹலோ ஐயா, நான் கலைவாணி பேசுறேங்க ஐயா. சொல்லுமா. ஐயா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. குழந்தைய புருஷன் தான் தூக்கி இருக்கான். பாவி பையன் யாரு வெளிநாட்டுக்காரங்களுக்கு குழந்தைய 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்கான் ஐயா. டேய், நீ என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா. சரி, நீ போனவே, நான் அப்புறம் பேசுறேன். காசு பணம் துட்டு வடி வடி, காசு பண்ணி துட்டு அம்மா உம்மா. மாமா என்னாச்சு மாமா? தப்பு நடந்து போச்சு சூர்யா. அந்த கலைவாணியோட புருஷன் சரவணா பையன் தான் குழந்தைய தூக்கி இருக்கான். ஐயோ, குழந்தைய தூக்கிட்டு போய் யார்கிட்டயும் வித்திருக்காங்க. அப்பா, ஏதாவது விவரம் தெரிஞ்சா? இல்ல, நாம இப்ப பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. இப்பவே கிளம்பி ஆகணும். உடனே போனாதான் அவனை பிடிக்க முடியும். வா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? யோ, எந்திரியா. ராஸ்கல். இல்ல ஏடி தண்ணி ஊத்துறா? யாரு இது? எழுந்துடா. ஏய், எழுந்துடா. ராஸ்கல். மரியாதையா உண்மையா சொல்ற. யார்கிட்டடா குழந்தைய வித்த? ஏய், சொல்லுடா. நீ எடுத்துட்டு போன குழந்தை வேற யாரோட குழந்தையும் இல்லடா. நான் பெத்த குழந்தை. அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. மரியாதையா சொல்லு, குழந்தை எங்க வச்சிருக்க? யோ, சொல்லி தொலையா. உண்மையை சொல்லி தொலை. யார்கிட்ட குழந்தைய கொடுத்த? அவங்க எங்க இருக்காங்க? என்ன செய்யறாங்கன்னு சொல்லி தொலையா. ஏய், சொல்லுடா. ஏய், சொல்றா. ஆய் திறந்து சொல்றா. அடிக்காதீங்க, நான் சொல்லிடுறேயா. அடிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். சொல்றா. சொல்றா. அவங்க பேரூர்ல எனக்கு ஞாபகம் இல்ல.
அவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம ஊருக்காரங்க தான். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. கடைசி வரைக்கும் குழந்தைய பிறக்காதுன்னு தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணி நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க அவங்க யார போய் பார்க்கறது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தத்தையில அப்பதான் என்னை பார்த்தாங்க. இந்த மாதிரி மேட்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை இருக்கு கொண்டு வரவான்னு கேட்டேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ஒன்னும் பிரச்சனை வராதேன்னு கேட்டாங்க. நான் வராதுன்னு சொன்னேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா குழந்தைய தரேன், நீங்க தூக்கிட்டு ஊருக்கு போயிருங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான் நடந்தது. அட பாவி, ஐயா. கேவலம் 5 லட்சம் ரூபாய்க்காக என் குடும்ப வம்சத்தை அழிச்சு அப்பா அடிச்சு நிறுத்துங்க. ஏய், அப்படியா? ஐயா, ஐயா, ஏய் அவங்க எங்கடா தங்கி இருக்காங்க ஐயா, ஐயா. சொல்றா. ஏய் சொல்லுடா. ஐயா, ஐயா, சொல்லிடுறியா? சாலி கிராமத்துல அருணாச்சல ரோட்ல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்பா வாங்கப்பா, இவனை எடுத்துட்டு போவோம்ப்பா. அப்பதான்ப்பா முதல்ல அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஏய் கிளம்புடா, ஏன்? வா. நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, அப்புறம் நான் எதுக்கு அங்க? நீங்க போய் பேசி வாங்கிட்டு வாங்க, போங்க. ஏய் ஆண்டவல்ல ஒன்று கலைவாணி சட்டை எடுத்துட்டு வா. இவன் சட்டை எடுத்து போ. ஐயா, நீ போயா. ஏய் போடுறா சட்டை. போடுறா சட்டை போடுறா. சட்டை போடுறா. வாங்கப்பா வாடா. போடா. ஐயா, உடுங்கய்யா. ஐயா, உடுங்கய்யா. வாடா. ஆமா, இந்த ஹோட்டல் தானே? வாங்கப்பா. ஆமா. ஐயா, போடா. ஆமா, ஐயா. கேளுடா. சொல்லுங்க சார். ஆமா, அமெரிக்காவுல இருந்து லாஸ்ட் வீக் ஒரு கப்பல் வந்திருக்காங்கம்மா. உங்க ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணுமா? அவங்கள உடனே பார்க்கணுமா? அவங்க பேர் என்னங்க? சொல்றா. ஐயா, எனக்கு அந்த அம்மா பேர் தெரியாது. ஆனா அவர் பேர் எனக்கு நல்லா தெரியும். அவர் பேரு ஹரிஷ். 1 செகண்ட். சார், ஹரிஷும் உங்க வைஃபும் இன்னைக்கு செக் அவுட் பண்ணிட்டாங்க சார். எப்ப செக் அவுட் பண்ணாங்க? எங்க போயிருக்கான்னு ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், அவங்க கிளம்பிட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருப்பாங்க. மேடம், நாங்க அவங்கள இமிடியேட்டா பார்த்தாகணும். எப்ப கிளம்புனாங்க, எத்தனை மணிக்கு ஃப்ளைட்னு ஏதாச்சும் தெரியுமா? ஃப்ளைட் எத்தனை மணிக்குலாம் எனக்கு தெரியாது. பட் இங்க இருந்து கிளம்பி 10 மினிட்ஸ் ஆச்சு. அவங்க எப்படி போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? உங்க டாக்ஸில போனாங்களா இல்ல வேற ஏதாவது டாக்ஸி புக் பண்ணிட்டு போனாங்களா? சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்காக அவங்கள பத்தி கேக்குறீங்க? டிரைவரை பத்தி கேக்குறீங்க. ஏன் என்னன்னு காரணமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ அம்மா, அவசரமா நாங்க போயிட்டு வந்து கூட உங்களுக்கு விலாவாரியா சொல்றோமா. அவங்க போகும்போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்கம்மா. அது எங்க வீட்டு குழந்தைமா. போதுமாமா, தயவு செஞ்சு நம்பர் சொல்லுமா. ப்ளீஸ் அந்த டிரைவர் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கொடுங்களேன் எங்களுக்கு. ஒரு நிமிஷம் சார். கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் பாருமா. நம்ம ஹோட்டல்ல இருந்து தான் கேப் புக் பண்ணிருக்காங்க. டிரைவர் பேர் குமார். நோட் வண்டி பண்ணிக்கலாம். நம்பர், ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ம். அப்பா வாங்கப்பா, உடனே கிளம்புவோம். இப்போ போனா அவங்க ஏர்போர்ட் போறதுக்குள்ள நம்ம பிடிச்சிடலாம்ப்பா. சரிடா, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயா, விடுங்கய்யா. ஐயா, போடா. ஐயா, விடுங்க. ஐயா, ஐயா, ஐயா. சீக்கிரம் வாங்க. ஐயா, ஐயா, இருங்கய்யா. அதான் கார் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துறாங்கல்ல. அப்புறம் ஏன் கூட்டு போறீங்க? ஐயா, அப்புறம் பாத்துக்கிறேன்டா. போடா.
சூர்யா கொஞ்சம் ஃபாஸ்டா போடா. ஆ. அவங்க வேற ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட போறாங்கடா. உள்ள போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. போறேன்ப்பா. அப்பா அவங்க நம்பர் தான் நம்ம கிட்ட இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி போறதுக்குள்ளே நிறுத்திடலாம்ல அவங்கள. இந்தாங்கப்பா, இதான் அந்த டாக்ஸி டிரைவர் நம்பர், கால் பண்ணுங்க. ச்சே, போனை எடுக்கவே மாட்டான்டா அவன். விடாதீங்கப்பா, இன்னொரு ஒரு தடவை தான் ட்ரை பண்ணுங்களேன். அவன் கண்டிப்பா ஃபோன் எடுப்பான்ப்பா. குட்டி என்னடி என்னடி செல்லம்? கியூட்டா இருக்கான் டார்லிங். யா, வெரி கியூட். ஐயோ, எடுக்கவே மாட்டேன்றான்டா. ஒருவேளை அவன் சைலண்ட்ல போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ வேகமா போ. அவங்க ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குள்ள நாம பிடிச்சாகணும். நீ கொஞ்சம் ஃபாஸ்டா போ. எங்கே படிக்க வைக்கலாம் ஹனி? அவன் எங்க விருப்பப்படுறானோ அங்க படிக்க வைக்கலாம். Are you coming to America with us? நம்ம நியூயார்க் போலாம். உனக்கு மம்மி அழகழகான டாய்ஸ் வாங்கி தரேன். ஒரு சூப்பர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல உன்னை படிக்க வைக்கலாமா? உனக்கு என்ன டாய்ஸ் வேணும் செல்லம்? What do you want? டிரைவர் சார், வண்டி கொஞ்சம் ஓரம் நிப்பாட்டிட்டு ஃபோன் பேசலாம்ல? எனக்கு ரன்னிங்ல ஃபோன் எடுத்து பேசுற பழக்கம் இல்லை சார். குட், நல்ல ஹேபிட். இப்படி எல்லா டிரைவரும் இருந்துட்டாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹனி, நம்ம வாட்டர் எடுத்துட்டு வந்தோமா? ஓ சாரிமா, எல்லாமே பக்காவா பேக் பண்ண அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் எடுக்க ஐயோ, மாட்டேன். என்னங்க நீங்க? டிரைவர் சார், ஏதாவது கடை இருந்தா கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்க. ஓகே, கடை வந்தவொடனே நிப்பாட்டுறேன் சார். ஓகே. My sweet doll you are. You have a Hi. small nose. See, airplane. ஹலோ, ஹலோ, டிரைவர் குமாருங்களா? ஆமாங்க. நீங்க யாரு? என் பேர் தர்மலிங்கங்க. நாங்க உங்களை தேடி தான் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப சரியா எங்க சார் இருக்கீங்க? நான் இப்ப ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சார், உங்க கார்ல வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள நாங்க உடனே மீட் பண்ணி ஆகணும் சார். அதுக்காக தான் உங்க ஹோட்டலுக்கு போய் உங்க நம்பரை வாங்கிக்கிட்டு உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி நாங்க வந்துகிட்டு இருக்கோம் சார். இப்போ எக்ஸாக்ட்டா எங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இப்ப மீனம்பாக்கம் பக்கத்துல ஒரு கடையில இருக்கேன் சார். மீனம்பாக்கம் ரோட்ல ஏதோ ஒரு கடை கிட்ட ஓரங்கட்டி நிறுத்திருக்காங்கடா. அப்பா மீனம்பாக்கம் தானேப்பா, இதோ வந்துட்டோம்ப்பா. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம்ப்பா. சார், எனக்கு ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் உங்களை பார்க்கிங்ல நிப்பாட்டுறேன், அங்க வந்து பாத்துக்கோங்க. சார் 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 சார், நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அதெல்லாம் வேணாம் சார், தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்சை கேளுங்க சார். அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் அவங்கள மீட் பண்ணி ஆகணும் சார், ப்ளீஸ் சார். என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? சார், என்ன விஷயம்னா, சரி, நான் இங்கேயே இருக்கேன் சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா குழந்தைப்பா. ஏங்க, நீங்க தானே ஹரிஷ்? சொல்லுங்க, நீங்க தானே ஹரிஷ்? யார் நீங்களாம்? ஹலோ, இது எங்க குழந்தைங்க? எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். குடுமா, இது எங்க குழந்தை? குடுமா, எங்க குழந்தைய? இது எங்க குழந்தை? எங்க குழந்தைமா அது? ஹோட்டல்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துறாங்க. அவங்க கையில வச்சிருக்கிறது என்னோட குழந்தை. என்னது? என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றமா? அதான் எங்க குழந்தைன்னு சொல்றோம்ல. அப்பா சொல்லுங்கப்பா அவங்க எல்லாத்தையும். குழந்தையா? I don't know what's happening here. இங்க பாருங்க,
நீங்க படிச்சவங்க, வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, வசதியா வாழ்றீங்க. நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு குழந்தைய முறைப்படி தத்து எடுக்கணும்னா என்ன செய்யணும்னு உங்க 2 பேருக்கு தெரியாதா? இது யாரோட குழந்தை, எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு தெரியுமா? என் வீட்டு குழந்தைய எவனோ ஒருத்தன் திருடிட்டு வந்து உங்ககிட்ட வித்திருக்காங்க. இது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸ். மாட்டினா உங்க 2 பேருக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. குடும்பா எங்க குழந்தை வாங்கப்பா. குழந்தை சார் 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 ப்ளீஸ் சார் குழந்தையை கொடுத்துருங்க ஹலோ, சார். என்னையா பேசுற? போயா. சார் ஏய், நீ வாடா. ப்ளீஸ் சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார். அறிவு கட்ட ராஸ்கல். எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சா? கொடுங்க. ஐயோ, கொடுங்க. என் கொலை விளக்கு கிடைச்சிருச்சா? என் குடும்ப வாரிசு வந்துருச்சுங்க. கடவுளே, எனக்கு இது போதுங்க. இது போதும். காயத்ரி, இங்க வா. குழந்தை கிடைச்சிட்டான் பாரு. நம்ம குழந்தை கிடைச்சிட்டான். எனக்கு இப்பதான் உசுரே வந்திருக்கு. ஐயோ, இப்ப திருப்தியா கோமதி? இனிமே நீ நிம்மதியா இரு. நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துருச்சு. ஆமா, உண்மைதாங்க. தேடி கிடைக்காத வரப்பிரசாதம் மாதிரி நமக்கு கிடைச்ச இந்த குழந்தைய என்னோட முட்டாள்தனத்தினால நிரந்தரமா இழக்க பார்த்தோமே. ஆண்டவன் புண்ணியத்துல குழந்தை நல்லபடியா கிடைச்சிட்டான். எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். சூர்யா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீங்க போய் கேட்ட உடனே அவங்க குழந்தைய கொடுத்துட்டாங்களா? அது ஏன் கேக்குற காயத்ரி? நாங்க போறதுக்கும் அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கும் டைம் கரெக்டா இருந்துச்சு. அப்படி இப்படி சேஸ் பண்ணி சண்டை போட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிப்போச்சு. ஆனா சத்தியமா சொல்றேங்க, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இவன் நம்ம வாரிசுன்னு நீங்க சொன்னப்பெல்லாம் அடி வயித்துல இருந்து கோவமா பொங்கி வந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருக்கேனா? இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்து குடும்பம் நடத்தி என்னங்க பிரயோஜனம்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல கோமதி, நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இனிமே நடக்க போறதெல்லாம் நல்லதா நடக்கணும்னு மட்டுமே யோசி. கண்டிப்பாங்க. இந்த வீட்டுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாது. என் புள்ள பெத்தெடுத்த புள்ள, என் குடும்பம் தழைக்க வந்த செல்வம். நான் என் பேரனை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவேன். இதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியமாவே எடுத்துக்கங்க. அத்தை, ஒரு நிமிஷம். சூர்யா, இது சுப்புவோட குழந்தை. அதை நீங்க மறக்கல? சுப்பு உங்களுக்கு வேண்டாதவளா இருக்கலாம். ஆனா அவளை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு அவ குழந்தைய இங்க வச்சு வளர்க்கறதெல்லாம் அவ்வளவு சரியா இருக்காதுன்னு என் மனசுல படுது. என்ன பேசுற நீ? இது என்னோட குழந்தை. நேத்து வரைக்கும் சுப்புவோட குழந்தை சுப்புவோட குழந்தைன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ என்னோட குழந்தைன்னு சொல்றீங்களே, இதுல ஒன்னும் சந்தேகமே வேண்டாம். ஆனா பெத்தெடுத்தது சுப்பு தானே. அதனால முறைப்படி இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் சுப்புவோட அண்ணன் கிட்ட ஒப்படைக்கிறது நல்லதுன்னு படுது. காயத்ரி, என்னம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? இந்த குழந்தைய கொண்டு போய் சுப்புவோட அண்ணன் கிட்ட கொடுக்கறதா? பைத்தியக்காரத்தனமா இல்ல இருக்கு? எப்படி அத்தை இது பைத்தியக்காரத்தனமாகும்? உரிமைப்பட்டவங்களுக்கு தான் இது போய் சேரணும். இந்த குழந்தை யாரு என்னன்னு தெரியாதப்போவே ஏலகிரியிலிருந்து இதை தூக்கிட்டு வரலாமா இல்ல வேண்டாமாங்கிற தயக்கம் எங்க 2 பேருக்குமே இருந்துச்சு. போலீஸ்ல போய் முறைப்படி அனுமதி வாங்கிட்டு தான் நாங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் இத வளர்க்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனா அப்ப இது சுப்புவோட குழந்தைன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. மாமாவும் சொல்லல. இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல இது சுப்பு பெத்தெடுத்த குழந்தைன்னு. தாம் பெத்த குழந்தை செத்து போச்சுன்னு
எல்லாரும் சொன்னப்ப நம்பாம அது உயிரோட தான் இருக்குன்னு அவ ஒருத்தி தான் இப்ப வரைக்கும் மூச்சு விடாம சொல்லிட்டு இருக்கா.